ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் எல்லா மக்கள் மத்தியிலும் திரள் கூட்ட மத்தியில பேசின போதிலும் ஆழமான பரலோக ரகசியங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷரிடத்தில் அவர் பேசினார். சீஷருடைய கேள்விகளுக்கு தனிப்பட்ட முறையில் அவர் பதிலளித்தார். எல்லாருக்கும் பிரசங்கிக்கிற சுவிசேஷ வார்த்தைகள் வேறு, தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களுக்கு, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு, வருங்கால ஊழியர்களுக்கு ஆண்டவர் பேசினது வேறு. இன்றைக்கு நீங்கள் வேத வசனத்தின் மேல் தாகமுள்ளவர்கள் மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறபடியால் வேதத்தின் மறைபொருட்களை ஆண்டவர் தாமே உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவாராக. சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டபடி, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கடந்த சில வாரங்களாக நாம் தொடர்ந்து ஆவின் வரங்களை பற்றி சிந்தித்தோம். 3 மொழி வரங்களை குறித்து கடந்த வாரங்களில் படித்து முடித்தோம். முதல் மொழி வரம் அந்நிய பாஷை வரம், 2வது மொழி வரம் பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணுகிற வரம், 3வது மொழி வரம் தீர்க்கதரிசன வரம். இந்த 3ஐ முடித்து விட்டோம். இப்போ நாம் அறிவின் வரங்களுக்குள்ளே செல்ல போகிறோம். அறிவின் வரங்களுக்குள்ளே 3 வரங்கள் இருக்கின்றன. முதலாவது ஆவிகளை பகுத்துணர்கிற வரம், அறிவை போதிக்கிற வசனம், ஞானத்தை போதிக்கிற வசனம். இந்த 3ம் அறிவின் வரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதற்கு அடுத்தது வல்லமையின் வரங்கள் என்று 3 வரங்கள் அழைக்கப்படுகின்றன. ஒன்று விசுவாச வரம், அடுத்தது சுகமளிக்கிற அல்லது குணமாக்குகிற வரங்கள், அடுத்தது அற்புதங்களை செய்யும் சக்தி, அற்புதங்களை செய்யும் வரம். கர்த்தர் சித்தமானால் இன்றைக்கும் வருகிற திங்கட்கிழமைக்கும் ஆவிகளை பகுத்துணர்கிற வரத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். சரி, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிகிறதும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அழைக்கப்படுகிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் கிரியை செய்கிறது. ஆவிகளை பகுத்துணர்கிற ஆவியானவரிடத்து வருகிற ஒரு வரம். உலகத்தில் பலவிதமான ஆவிகளை பார்க்கிறோம். இதுல எது உண்மையான தீர்க்கதரிசனம், எது கள்ள தீர்க்கதரிசனம்? யார் கர்த்தருடைய ஆவியால பிரசங்கிக்கிறார், யார் மாம்சத்தில் பிரசங்கிக்கிறார், யாருடைய வார்த்தைகள் ஏமாற்று வார்த்தைகளாய் இருக்கிறது, யார் சொல்லுகிற தீர்க்கதரிசனம் நிறைவேறாமல் போய்விடுகிறது, அதை கண்டுபிடிக்கத்தான் ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் என்று இருக்கிறது.
நான் சிறுவனாய் இருக்கும்போது 4 அணா 8 அணா 1 ரூபா நிறைய கள்ள நாணயம் வந்துடும். அதுக்காக ஒவ்வொரு கடையிலையும் உண்மையான 4 அணா 8 அணா என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈயம், வளைஞ்ச ஒரு ஈயம் வச்சிருப்பாங்க. நல்ல 4 அணான்னா அது தொட்ட உடனே டக்குன்னு அதில் காந்தத்தில் பிடித்து கொள்ளும். காந்தத்தில் பிடிக்காம அப்படி தொக்கு சப்புன்னு விழுற ஈயத்தால் செய்த 4 அணா இருக்கும். கீழே போட்டா நல்ல 4 அணா கணீர்னு சத்தம் வரும். ஈயத்தால் செய்த 4 அணா அது அந்த கணீருங்கிற சத்தம் இருக்காது. ஒரு சின்ன 4 அணா நல்ல 4 அணாவா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதற்கு, அதை பகுத்து உணர்கிறதற்கு ஒரு வழி வச்சிருக்கிறாங்க. அதுபோல இன்னைக்கு நிறைய 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு கள்ள நோட்டா அடிக்கிறாங்க. நிறைய அமெரிக்கா டாலர்கள்லாம் கேரளாவில் சிவகாசியில் அச்சடிக்கிறாங்க. 10 ரூபாய் கேட்டாலும் அது கொடுத்துருவாங்க. அது பிடிப்பட்டு பிற நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய வரும். அமெரிக்கா தேசம் தன்னுடைய நோட்டு கள்ள நோட்டா இல்லையான்னு பார்க்கறதுக்கு 100 விதமான டெஸ்ட்களை வைத்திருக்கிறார். அதுக்குன்னு சில மிஷினுக்குள்ள போட்ட உடனே அந்த டாலர் நல்ல நோட்டா கள்ள நோட்டாங்கிறது உடனே தெரிந்துவிடும். அதுபோல தான் ஆவிக்குரிய உலகத்தில் எந்த ஆவி, எப்படிப்பட்ட ஆவி, இந்த ஆவியின் வரங்களை வைத்து ஒரு மனிதன் கண்டுபிடித்து விடலாம். ஆவியின் வரங்களை கண்டுபிடித்து விடலாம். எப்படி அந்த ஆவியை கண்டுபிடிக்கிறது? இயேசு கிறிஸ்து சொன்னார், கடைசி நாட்கள்ல ஆட்டு தோலை போர்த்து கொண்டு ஓநாய்கள் வருவார். பார்க்கிறதுக்கு ஆடு போலவே இருக்கும், ஆனா உள்ளத்திலே அவர்கள் ஓநாய்கள். ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருவார்கள். சில நாயை அடிச்சு மட்டன் கடையில் தொங்க போட்டிருப்பான். இது நாயா அல்லது உண்மையிலே வெள்ளாடா? அதுக்காக அந்த வால் ஒன்றை சேர்த்தால நினைச்சிருப்பான். இந்த வாலை இழுத்து பார்க்கணும். அதை இழுத்து பார்த்தா அதோட ஒட்டி இருந்துச்சுன்னா இது ஆடு, இல்லைன்னா ஏதாவது நாய் அடிச்சு அதை வாலை வெட்டி இந்த தோலை கொண்டு போர்த்து வச்சுட்டான்னா அது கண்டுபிடிச்சிடலாம். இன்னைக்கு உலகத்தில் போலிகள் ஏராளம் வந்துட்டது. எதை எடுத்தாலும் டூப்ளிகேட். சிங்கப்பூர்ல கடையில் போத்தா சீக்க வச்சு வச்சிருப்பான், பக்கத்திலே டூப்ளிகேட் வாட்சும் வச்சிருப்பான். இந்த டூப்ளிகேட் வாட்ச் ஒன்னா 750 ரூபாய்க்கு வாங்கிடலாம். சீக்க வாட்ச் வாங்கன்னா 5000 ரூபாய் சொல்லுவான். அவனே சொல்லிடுவான், நாங்க ரெண்டையும் வச்சிருக்காண்ட, ரெண்டும் வச்சிருக்கேன் ஐயா. இது தாய்வான்ல செய்தது, இது ஜப்பான்ல செய்தது. ஆவிக்குரிய உலகத்திலும் அநேக ஆவிகள் உலகத்தில் வருகிறோம். பரிசுத்தாவி பெற்ற பிறகு ஊழியத்துக்கு வரும்போது பல வஞ்சக ஆவிகளை பார்க்கிறோம். பிசாசு அந்நிய பாஷை பேசுகிறதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கிறேன். ஆனா அந்த பாஷை தாறுமாறா இருக்கும். பார்க்கும் போதே நம்ம அதட்டணுங்கிற எண்ணம் வந்துடும். ஆவிகள் என்று சொல்லும்போது பரலோகத்தில் உள்ளவைகளை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தில் ஏராளமான ஆவிகள் இருக்கின்றன. கேராபீன்கள் இருக்கின்றன, சேராபீன்கள் இருக்கின்றன, 4 ஜீவன்கள் இருக்கின்றன, 24 மூப்பர்கள் இருக்கின்றன. ஆண்டவர் இந்த உலகத்தை அஸ்திபாரம் இடும்போது விடிய காலத்து நட்சத்திரங்கள், ஒரு கூட்டத்துக்கு பேரு விடிய காலத்து நட்சத்திரங்கள் என்று யோபு 38:7 வாசிக்கிறோம். அதுபோல இயேசு பிறக்கும் போது பரம சேனையினுடைய திரள், அது ஒரு கூட்டம், அவர்களெல்லாம் நின்று பாடுகிறார். நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது மிகாவேல் தேவதூதன், அவனை சேர்ந்த தூதர்கள் யார்? காபிரியல் தூதன், அவனை சேர்ந்த தேவதூதர்கள் யார்? விழுந்து போன லூசிபர், அவனை சேர்ந்த தூதர்கள் யார்? அவைகளை அறிவதற்கு இந்த ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் அவசியம். ஒரு மனிதனுக்குள்ளே, மனுஷீக ஆவிக்குள்ளே பல மனுஷீக ஆவிகளும் ஒழுங்கி இருக்கும். சிலர் எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு 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 விழுந்துகிட்டே இருப்பாங்க. சில வீட்டுக்குள்ள போனா பிள்ளைகள் எப்பவும் தூங்கிட்டே இருக்கும், கண்ண நித்திரைன்னு ஆவி இருக்கும்.
சந்தேகத்தின் ஆவி கணவன் மனைவிக்குள்ள கிரியை செய்யும். கசப்பின் ஆவியை கொண்டு வருகிற ஆவிகள் இருக்கு. ஒரு மனிதனுக்குள்ளேயே நிறைய விதவிதமான, சிலரை பார்த்தா எப்பவும் முகம் கொடூரமா இருக்கும், எப்பவும் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி அப்பளத்தில் எண்ணெயில் போட்டோன்னே டக்கு டக்குன்னு வெடிக்கிற மாதிரி, எள்ளு வெடிக்கிற மாதிரி வெடிப்பாங்க. வீட்டில் சமாதானம் இருக்காது. சில இடங்களுக்கு போனாலும், சில இடங்களுக்குள்ள போய் தங்கும் போதே அந்த இடத்துக்குள்ள ஒரு வேசித்தன ஆவி, அந்த உணர்வை கொண்டு வருகிற ஆவி இருக்கும். சில ரோடுகளில் போகும்போதே விபத்துக்களை கொண்டு வருகிற, ஆக்சிடென்ட்டை கொண்டு வருகிற ஆவிகள். குறிப்பிட்ட இடங்கள்லாம் திரும்ப 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 அந்த ஆக்சிடென்ட் ஆவிகள் இருக்கும். ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான ஆவிகள். முன்னெல்லாம் இலங்கை போனா ஒன்று பழி வாங்குகிற ஆவிகள். ஒரு சிங்களவன் செத்தானா அதுக்கு பழி வாங்குறதுக்கு 100 தமிழனை கொல்லுவான். 100 தமிழன் கொன்னான்னா அவன் 1000 சிங்களவர்களை கொள்ளுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். பழி வாங்குகிற ஆவிகள், வன்முறையில் ரத்தம் சிந்தின ஆவிகள், பலவிதமான ஆவிகள் இருக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் தெரியலன்னா அவன் ஏமாற்றப்பட்டு போய்விடுவான். உடைய ஊழியத்தில் நஷ்டமடைந்து போய்விடுவான். ஆவிகளை பகுத்துணர்கிற அந்த ஆவியின் வரம், பெந்தைகோஸ்தே அனுபவத்தை பெற்ற, பரிசுத்தாவியை பெற்ற அல்லது ஊழியம் செய்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் அது அவசியமாக இருக்கிறது. 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது அங்கே மிகுந்த வேதனை நிறைந்த ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பெத்தேல் என்றப்பட்ட இடத்திலே ஒரு விக்கிரகாரனை, அதிலே பலிபீடத்திலே மனிதர்களை பலியிடுவது, மிருகங்களை பலியிடுவது, அஞ்ஞானிகளுடைய பலிபீடம். ஆண்டவர் ஒரு உண்மையான தீர்க்கதரிசியை யூதேயாவிலிருந்து பெத்தேலில் இருக்கிற ராஜாவிடத்துக்கு அனுப்பினார், அந்த பலிபீடத்துக்கு அனுப்பினார். அவன் போகும்போது ஆண்டவர் சொன்னார், நீ போகையிலும் சரி வருகையிலும் சரி எந்த இடத்துல நீ நெருக்கக்கூடாது, உணவருந்தக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது. நீ வந்து தீர்க்கதரிசனம் உரைக்கும் போது அந்த பலிபீடம், பெத்தேலில் உள்ள பலிபீடம் உடைந்து சிதறும், வெடி வைத்து தகர்க்கப்பட்டது போல இருக்கும். நீ போய் யாருக்கும் பயப்படாமல் இந்த வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய் உரைக்க வேண்டும். அந்த தீர்க்கதரிசி வந்தான், வாலிபனான தீர்க்கதரிசி, கர்த்தர் மேல் வைராக்கியம் உள்ள தீர்க்கதரிசி. அவன் அப்படி தீர்க்கதரிசனம் உரைத்த போது அந்த பலிபீடம் வெடித்தது. ராஜா கோபத்தில் அவனை பிடிக்க கையை நீட்டினார். அவருடைய கை மரத்து போனது, அப்படியே நின்றது. ராஜா பயந்து விட்டான். நான் குணமாகும்படி தயவு செய்து வேண்டிக்கொள். அவன் ஆண்டவரை வேண்டிக் கொண்ட போது அந்த கை மறுபடியும் மடங்கி நீட்ட முடிந்தது. அந்த ராஜா சொன்னான், உன்னுடைய வீட்டுக்கு வா, அரண்மனைக்கு வா, உனக்கு நிறைய வெகுமானம் கொடுக்கிறேன், என்னோடு நீ உணவருந்து விட்டு நீ போகலாம். அவன் சொன்னான், எவ்வளவு வெகுமதி கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன். அரண்மனையில் நான் சாப்பிடவும் போறதில்லை, தண்ணீரை குடிக்க போறதும் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறார். அவன் புறப்பட்டு போனான். அங்கே ஒரு கிழவனான தீர்க்கதரிசி இருந்தான். அவனுக்கு பொறாமையோ அல்லது தன்னை பயன்படுத்தாமல் இந்த இளம் தீர்க்கதரிசியை பயன்படுத்தி விட்டாரே என்ற ஒரு வேதனையோ இன்னும் தெரியவில்லை. இந்த இளம் வாலிபனை பார்க்கும்படி தன்னுடைய கழுதையில போனான். போய் அவனிடத்தில் அப்பட்டமான ஒரு பொய் சொன்னான். இப்பொழுதுதான் ஒரு தேவதூதன் எனக்கு தோன்றி இப்படி ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்து விட்டு திரும்புகிறான். நீ அவனை உன்னுடைய வீட்டில கூப்பிட்டு உணவு கொடுத்து உபசரித்து அனுப்பு. இப்பதான் ஒரு தேவதூதன் வந்தான்.
நானும் ஒரு தீர்க்கதரிசி. இந்த கிழவன் அவனிடத்துல சொன்ன போது அவனால் பகுத்து உணர முடியல. கர்த்தர் நம்மிடத்திலே உணவு அருந்தாதேன்னு சொல்லி இருக்கிறாரு. இவன் உணவு அருந்த கூப்பிடுகிறானே, கர்த்தரிடத்துல ஒரு நிமிடம் கேட்போம் என்ற எண்ணம் இல்லை. வயதான அனுபவமான தீர்க்கதரிசி என்று கூட போனான், சாப்பிட்டான், தண்ணீர் அருந்தினான். புறப்படுகிற நேரத்தில் அந்த கிழவனான கள்ள தீர்க்கதரிசிக்கு உண்மையான தீர்க்கதரிசனம் வந்தது. அந்த இளம் வாலிபனை பார்த்து சொன்னான், கர்த்தர் உன்னிடத்தில் எங்கேயும் சாப்பிடாதேன்னு சொல்லி இருக்க, தண்ணி குடிக்காதேன்னு சொல்லி இருக்க, நீ அதை மீறி போனது என்ன? போகிற வழியிலே உன்னை ஒரு சிங்கம் சந்திக்கும், உன்னுடைய பிரேதம் முற்பிதாக்களின் கல்லறையில சேருவதில்லை. போன உடனே ஒரு சிங்கம் எதிர்பட்டது. தீர்க்கதரிசியை கொன்னதை தவிர அவர் போன கழுதை அது கொல்லவில்லை. தீர்க்கதரிசியின் பிரேதம் கீழே கிடந்ததை தவிர சிங்கம் அதை சாப்பிடவும் இல்லை. அப்படியே நின்று கொண்டிருந்தது. சிங்கம் நின்று கொண்டிருக்கிறது, கழுதை நின்று கொண்டிருக்கிறது. வாலிப தீர்க்கதரிசியும் செத்து கிடக்கிறான். இந்த கிழ தீர்க்கதரிசி திரும்ப வருகிறான், வந்து சொல்லுகிறான், கர்த்தர் சொன்னதை கேட்காம இப்படி வந்து வெறும் தின்னி மாடனா இருந்தனால, சாப்பாட்டு ராமனா இருந்தனால இவனை சிங்கம் கொன்னுட்டுதேன்னு போய் எடுத்து அடக்கம் பண்ணினான். இளம் தீர்க்கதரிசி தான், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்று வந்தான். ராஜா கொடுத்த வெகுமானத்தை வேண்டாம் என்று மறுத்து வந்தான். ஆனால் மறுபக்கத்தில் இன்னொருவனுடைய வார்த்தையினால் அவன் ஏமாற்றப்பட்டான். ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் இருக்கத்தான் வேண்டும். அநேகம் பேர் தீர்க்கதரிசனங்களை நம்பி கிறிஸ்துவினுடைய விசுவாசத்தை விட்டு மறுதலித்து போய்விட்டார்கள். கள்ள தீர்க்கதரிசனங்கள் அநேகம் பேருடைய இடறுதலுக்கு, வீழ்ச்சிக்கு, அநேகர் விசுவாசத்தை விட்டு வழுகி போவதற்கு ஏதுவாய் இறந்திருக்கின்றன. 2 கொரிந்தியர் 11:14 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 11:14 சாத்தானும் கூட ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவான். சாத்தான் என்று நாம் நினைக்கும் போது கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு 2 கொம்பை வச்சிட்டு பெரிய பல்ல வச்சிட்டு வருவான். இல்லை, ஒளியின் தூதனை போலவே அவனும் வேஷம் அடைந்து வருவானா. இயேசு சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். வெளிப்படுத்தல் 5:5 சாத்தானும் யாரை விழுங்கலாமோ என்று சிங்கத்தை போல வருகிறானாம். ஆண்டவர் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார், பிரகாசமான விடிவெள்ளி என்று. சாத்தான் அதிகாலையின் மகனான விடிவெள்ளி என்று அழைக்கப்படுகிறார். ஏமாற்றுவதற்காக எந்த வேஷத்தையும் அவன் தரித்து கொள்ளக்கூடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசு சபையிலே கள்ள அப்போஸ்தலர்கள் இருந்தார்களாம். வெளிப்படுத்தல் 2:2 வாசிக்கும் போது, அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ கண்டுபிடித்தாய், நீ கண்டுபிடித்தாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள வேலையாட்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள் என்று 4 விதமாய் வேதம் பகுத்து சொல்லுகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஆவிகளை பகுத்து உணரும்போது அவர்கள் அதை அறிந்து கொள்ளுவார்கள். நமக்குள்ளேயே ஆண்டவர் மனுஷனுடைய ஆவியை வைத்திருக்கிறார். நீதிமொழி 20:27 சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அதுவே சோதித்து எடை போட்டு பார்க்கக்கூடிய தன்மையுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியால நம்ம அறிகிறோம். அதுதான் ஆவியினாலே ஆவிகளை பகுத்துணர்வா வரும்.
சில வேளைகளில் நம்முடைய அனுபவங்களிலேயே நம்முடைய ஆவியை சொல்லி கொடுத்து விடும். சிலர் மேல தலையில கை வைக்கும் போது என்னுடைய அனுபவத்தில் தெரியும், அந்த கையில ஒரு எதிர்ப்பு போல, தள்ளுறது போல என் கையில ஒரு ஃபீலிங் உண்டாகும். ஒரு கள்ளத்தீர்க்கை தரிசி கண்ட உடனே எனக்குள்ள என்னுடைய ஆவியில எப்படி ஒரு மேக்னெட் 2 நார்த்து போல பக்கத்துல கொண்டு வந்தா உன்னை எதிர்க்குமோ, நம்முடைய ஆவியில அப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு உண்டாகும். சில இடங்களில் விக்கிரக ஆவிகள் இருந்தவுடனே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், அந்த பட்டணத்தில் விக்கிரக ஆராதனை கண்ட உடனே எனக்கு ஒரு வைராக்கியம் உண்டாங்க. உள்ளத்துக்குள்ள ஒரு வைராக்கியம். இந்த ஆவி அடக்கி துரத்தணும். உள்ள ஆவிக்குள்ள ஒரு ஏவுதல். மனுஷீக ஆவியில இருந்து சிலவற்றை கண்டுபிடிச்சிடலாம். சில சாசு பிடிச்சவங்க பார்த்தா சாதாரண இருப்பாங்க, ஆனா கண்ணுக்கு கண்ணு நேர பார்க்க மாட்டாங்க. நம்மளை நேர பார்க்க மாட்டான். அப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, இப்படி பார்ப்பாங்க, கொஞ்சம் பார்ப்பாங்க. நம்ம கண்ணுக்குள்ள பார்த்தா நமக்குள்ள மகிமையின் இயேசு கிறிஸ்து இருக்கிறத கண்டுபிடித்து முடியும். இதையெல்லாம் சில இது நாம அனுபவத்தில் நம்முடைய மனுஷனுடைய ஆவியினால கண்டுபிடிக்கிறோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அநேக இடங்களில் நான் ஊழியத்துக்கு போகும்போது, உதாரணமா ஒரு வீட்டில் ஒரு கூட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அதில் பிரசங்கித்த ஒரு மனிதன் தன்னை பற்றியே விளம்பரம், தனக்கு தான் வரம் இருக்கிற மாதிரி, தான் தான் உண்மையான ஊழியக்கார மாதிரி, மற்றவங்களாம் முட்டாள் மாதிரி, தன்னையே ஆகா ஓக நான் அங்கே போனேன், மண்ணை கயிறா திரிச்சேன், வானத்தை வில்லா வளைச்சேன், இந்து மகா சமுத்திரத்தை தாண்டினேங்கிற மாதிரி பெருமையாக பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். அவரு தான் 9 வரமும் இருக்கிற மாதிரி. அவர் பேச பேச என்னுடைய ஆவியில் ஒரு எதிர்ப்பு. என்னடா இந்த மனுஷன் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாம தன்னையே விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறார். எனக்கு அந்த பிரசங்கத்தை கேட்க உண்மையில விருப்பம் இல்லை. எல்லாரும் முடிந்த பிறகு அவர் தனக்கு அந்த வரம் இருக்கு, இந்த வரம் இருக்குன்னு சொன்னதுனால ஜனங்கள்லாம் ஜெபம் பண்ண வந்தாங்க. நான் ஜெபம் பண்ண போல. ஆனா அந்த வீட்டம்மா, என்ன உனக்கு மட்டும் ரொம்ப பெருமை, எல்லாரும் வந்து ஜெபம் பண்றாங்க, நீ போய் ஜெபம் பண்ணு. இல்லை ஆண்டி, எனக்கு விருப்பம் இல்லை. என்ன கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போதான் அவர் ஊழியத்துக்கு வந்திருக்காரு, பெருசுங்க எல்லாம் பண்ணுவார். என்ன அந்த ஊழியக்காரனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர் என்ன முழங்கால் போட்டுக்கிட்டாரு. தலை கை வச்சாரோ இல்லையோ, தலையில தலை அவர் கை பட்டுச்சு. ஐயோ, பயங்கர ஒரு தீய வல்லமை, பயங்கர ஒரு தலைவலி. எங்க போய் முட்டிக்கலான்னு எனக்கு தெரியல, தாங்க முடியல. வீட்டுக்கு வந்து 2-3 நாளா தலைவலி போக காணும். கவர்மெண்ட்ல வேலை செய்யற, ஆபீஸ் போக முடியல. ஆகவே என்ன ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின இந்த அம்மாட்ட ஓடி வந்தேன். அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் தான் உனக்கு வெளிப்படுத்தினார, உன்னுடைய ஆவியில ஒத்துப்போல் இல்லை, வேற ஏன் தலையை கொடுத்தா? 2 காரியம் செய். இன்னமும் உன் தலையை யாருக்கும் கொடுக்காத. தலையை வெட்டுப்பட்டு போனாலும் பரவாயில்ல. அதே மாதிரி மற்றவங்க தலையில நீ அவசரப்பட்டு நல்ல அபிஷேகத்தின் நிறைவு இல்லாம மற்றவங்க தலையில கை வைக்காத. நல்லா ஜெபம் பண்ணி கர்த்தரோட இருந்தா, கர்த்தருடைய வல்லமை பூரணமா இருக்கும்போது தலையில கை வச்சு ஜெபம் பண்ணு. ஒன்றும் ஒன்றை மேற்கொள்ளாது. அந்த அபிஷேகம் தான் அதை மேற்கொள்ளும். இயேசு கிறிஸ்து குஷ்டரோகி மேல கை வைத்தார். குஷ்டரோகம் அவனுக்குள்ள இருந்து இயேசுவை தாக்கல. இயேசுல இருந்து ஜீவனுடைய வல்லமை, குணமாக்கும் வல்லமை தான் அவனுக்குள்ளே போனது. ஆகவே ஒன்று, மற்றவங்கிட்ட அவசரப்பட்டு உன் தலையை கொடுக்காத. அடுத்தது, நீனும் அவசரப்பட்டு யார் தலை கை வச்சு ஜெபம் பண்ணா துணிஞ்சு போயிடாது. அந்த அம்மா ஜெபம் பண்ண பிறகுதான் என் தலைவலி போச்சு. ஆவிகளை நம்ம பார்த்து உணரணும். சிலவங்க வானம் பெரிய பூமியில கால் பாவாம நடக்கிற அதிசய மதில்கள் மாதிரி ஆக ஓகன்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா உங்க ஆவியில தெரியும். உங்களுடைய ஆவியில நீங்க கண்டுபிடிப்பீங்க, இந்த ஆளு சுய விளம்பர ஆளு, இந்த ஆளு மோட்டிவ் பண மோட்டிவ், இந்த ஆளுடைய நோக்கம் சரியில்லை. சிலர் பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, இவன் மொழி சரியில்லை,
ஆடு திருநா கல்லை மாதிரி முழிக்கலாம். இந்த ஆள் இந்த லேடி மொழி சரியில்லை, திருட்டு காக்கா மாதிரி முழிக்குது. சிலர் மொழியை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க, சிலர் முகச்சாடையை பார்த்து கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் மனுஷனுடைய ஆவி மூலமாய், அவனுடைய அனுபவத்தின் மூலமாய் பல காரியங்களை நாம் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் ஆவியை பகுத்துணர்கிற வரம் என்பது ரட்சிக்கப்பட்ட பிறகு, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு, ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் நமக்குள்ளே உணர்த்தி சொல்லுகிற வார்த்தைகள், நமக்குள்ளே இருந்து உணர்த்தி சொல்லுகிற வார்த்தை. அதன் மூலமாய் எப்படி ஆவிகளை கண்டுபிடிப்பது? எப்படி? சில வேளைகளில் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து பேசிக்கொண்டிருப்பார், உணர்த்தி கொண்டிருப்பார். விஜயவாடாவுக்கு ஒரு தடவை கன்வென்ஷன் போனேன், இரவு கூட்டங்களை பேசினேன். பகல் ஒரு கூட்டம் இருந்தது, கொஞ்சம் பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தோம். அதில் ஒரு அழகான பெண்மணி ஜெபம் பண்ணினாள். அந்த வார்த்தைகள் அவ்வளவு இனிமையாய் வந்தது, அவ்வளவு அடுக்குமொழியில வருவது போல. அந்த ஜெபம் எல்லாருடைய உள்ளத்தையும் அவள் பக்கமாய் இழுக்கிறதா இருந்தது. எனக்கே ரொம்ப ஆச்சரியம், இவ்வளவு இனிமையான குரல்ல இவ்வளவு அழகாய் பைபிள் எல்லாம் கொட்டேஷன் கொடுத்து இவ்வளோ அருமையாக ஜெபம் பண்றாளன்னு நான் அவளை எட்டி பார்த்தேன். பார்த்தாலும் அந்த கூட்டத்திலேருந்து அவ்வளோ பேரும் அவளை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏன்னா அது அவ்வளோ அற்புதமான ஜெபம். அப்பொழுது திடீரென்று ஆவியானவர் எனக்குள் சொன்னார், எழுந்து தல்ல கை வைத்து அதட்டு. என்னடா இது? ஒருவேளை அதட்டி அது நல்ல ஸ்பிரிட்டா இருந்தா என்ன பண்றது? அதட்டி அது பேய் போலன்னா என்ன பண்றது? இது ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆவியானவர் சொல்றாரு. ஆவியானவர் திரும்பவும் தெளிவாய் சொன்னார், அவருடைய குரலிலோ அவருடைய ஜெபத்திலோ உன்னுடைய கவனம் செலுத்தாமல் போய் அதட்டு. ஆகவே நான் முழங்கால் போட்டுட்டு இருந்தவன் எழுந்து போய் தலையில கை வைத்து நசரேனா இயேசுவின் நாமத்தில் ஹீச்ன்னு ஒரு சத்தம் போட்டு தலை முடிய விரிச்சு போட்டு ஆட ஆரம்பித்தாள். பார்க்கணும், யாருக்கும் நம்ப முடியல. அவ்வளவு அழகாய் ஜெபம் பண்ணினா அந்த பெண்ணுக்குள்ளே அப்படி ஒரு தீயாவி இருக்கு என்று யாரும் எதிர்பார்க்கல. பயங்கரமான ஆட்டம். அவருடைய தாய் அங்கே இருந்தார்கள். தாயை கேட்டேன், உங்களுக்கு இந்த ஆவி எப்படி பிடித்தது? இந்த தாய் சொன்னாள், உங்களுக்கு சாதாரணமாக ஒரு தலைவலி வந்தது, ஊருக்கு வெளியில ஒரு மந்திரவாதி நோய்கள்லாம் குணமாக்குறான்னு சொல்லிட்டு இவ போனா. இவ கிறிஸ்டியன் தெரிஞ்ச உடனே அந்த அறைக்குள்ள உள்ள இயேசுநாதர் படத்தை காண்பித்து, இந்த இயேசுநாதர் அருள்னால தான் நான் அற்புதம் செய்யறப்பா அம்மான்னு சொல்லி, நான் உள்ள அறைக்குள்ள ஒரு காளிச்சலை இருந்தது. அதுக்கு போய் பூஜை போட்டு உடைய காதில் ஏதோ ஊற்றினா. அன்னையிலிருந்து இவ எப்போ பார்த்தாலும் அந்த மந்திரவாதிகிட்ட ஓடணும்னு ஒரு விபச்சார ஆவி மாறி அவளை பிடித்து கொண்டு எப்பவுமே அவனை பார்க்க போறேன் ஓட ஆரம்பித்தாள். இந்த ஆவி அவளை பிடித்தது. வெளிப்பார்வைக்கு ரொம்ப அழகா ஜெபம் பண்ணுவா, எல்லாரையும் ஏமாத்திடுவா. ஆனா அவளுக்குள்ள ஒரு காளி ஆவி இருக்கிறது. நான் அதிர்ந்து போனேன். ஆண்டவர் பலவிதமான அனுபவங்களை அவருக்கு கொடுத்தார். என்னுடைய கிராமத்தில் என்னுடைய சொந்த பாட்டி, அவங்க பேர் சாந்தாயின்னு பேர். அவங்க ராத்திரில ஒரு தரிசனம் கண்டாங்க. இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது போல. ஆனா இவங்க உள்ளத்துல சிலுவை காட்சியை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மனதுருக்கம் உண்டாகணும், எவ்வளோ ஆண்டவர் மேல ஒரு அன்பு உண்டாகணும். எனக்காக அல்லவா இந்த பாடுபட்டீர். ஆனா இந்த அம்மாவுக்கு உள்ளத்துல ஒரு எதிர்ப்பு சக்தி தான் வந்தது. அப்பொழுதுதான் கூர்ந்து பார்க்கிறார்கள். சிலுவையில தொங்குற காட்சி கொடுத்தாலும்
அதில் ஆணிகள் இல்லை. அவருடைய இரத்தம் வழிகிறதை பார்க்க முடியல. அவருடைய ஆவியானவர் சொன்னார், அதட்டு அந்த ஆவியை பார்த்து, சிலுவை தரிசனத்தை கொடுத்திருக்கிற அந்த பிசாசை பார்த்து, இது உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய அந்த குமாரனா இயேசுவா எனக்கு சொல்லு. ஒரு அதட்டினாங்க. சிலுவை காட்சியிலேருந்து அவன் கீச்சின்னு ஓடி விலகி ஓடியே போயிட்டான். ஆனால் அந்த பாட்டி தங்கின வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒரு குட்டி பிரசங்கியாருடைய வீடு. இவன் காட்சி கொடுத்து அதே காட்சியை சாத்தான் போய் அந்த ஊழியக்காரன் கொடுத்தான். அந்த ஊழியக்காரன் உடனே ஊன்னு கத்து, இயேசுவே உடைய பாதத்தை பிடிக்கிறேன், முத்தம் பாதத்தில் ஆணியும் காணும் ரத்தத்தையும் காணும், ரத்தம் இல்லாத அந்த பாதத்தை, ஆணி கடவாப்படாத பாதத்தை பிடிச்சு முத்தமிடுகிறேன். முத்தம் அந்த அந்த ஒளிந்தூதன் ஆவி, அந்த பிசாசின் வஞ்சக ஆவி அந்த இளம் ஊழியக்காரனை பிடிச்சிச்சு. எங்க பாட்டி தான் போய் அதை துரத்துனாங்க. சாத்தா சிலுவை காட்சியை கொடுக்கலாம், ஆனா இயேசுவின் ரத்தத்தை அவனால கொடுக்க முடியாது. போலியாய் வஞ்சகமாய் அவன் காட்சி கொடுக்கக்கூடும். இஸ்ரவேல் தேசத்தில் எருசலேமில் இருப்பது போல நேபுகாத் நேச்சார் அதே மாடல்ல பாபிலோன்ல ஒரு ஆலயத்தை கட்டலாம். எருசலேமில் இருக்கிறது போல மகா பரிசுத்த ஸ்தலம், வெளிப்பிரகாரம், குத்து விளக்கு எல்லாவற்றையும் அங்கு வைத்தான். கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று போல இருந்தது. ஆனால் ஒன்றே ஒன்று அங்கே இல்லை. பாவங்களுக்காக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி அங்கே இல்லை. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அங்கே இல்லை. பல விதங்களிலே வஞ்சிக்கிற ஆவி தோற்றமளிக்கலாம். கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்தது, உங்களுக்கு தெரியுமோ இல்லையே தெரியல. ஒரு 17 வயது ஒரு பெண் திடீர்னு தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தாள். கடந்த காலம் நிகழ்காலம் அக்யூரேட்டா சொல்லுவாள். அவள் இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபிப்பாள். அதை பார்க்க நிறைய கூட்டமாய் கூடினது. எல்லா பெந்தைக்கோஸ்தே சபை விசுவாசிகள் எல்லாம் அவட்ட அமாவாசை அன்னைக்கு அவ ஆவியில நிறைஞ்சி தீர்க்கதரிசனம் சொல்லுவா. ஏன் அமாவாசை அன்னைக்கு என்ன யாருமே சிந்தித்து பார்க்கல. அதுக்கு பிறகு நிறைய கூட்டம் கூட அவருடைய கையில இருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது. ஆணிகள் கடவாய்ப்பட்ட போல தழும்புகள் உண்டானது. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். அமாவாசை அன்னைக்கு அவட்ட குறி கேட்கறதுக்கு 90% கிறிஸ்தவங்க, முஸ்லீம்கள், இந்துக்கள் எல்லாம் வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் அழகா பிரசங்கம் பண்ணுவாள். அந்த வேத ஞானம் அவளுக்கு எங்கே வந்ததுன்னு தெரியாது. அங்கே ஒரு பெந்தைக்கோஸ்தே பாஸ்டர் அவருடைய சபையெல்லாம் பின்னால போனனால, சபை இல்லாதனால, விசுவாசிகளனால 40 நாள் பாவம் உபவாசம் பண்ணார். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், ஒரு வஞ்சிக்கிற ஆவி. நேர உபவாசம் முடித்து போனார். அவளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொண்டார். அந்த ஆவி சொன்னது, என்னிடத்தில் விளையாடாதே, உன்னை நான் கொன்று விடுவேன். நீ என்னை அசைக்க முடியாது. நீ யார்? பார்த்தால் கொஞ்ச நாளைக்கு முன்னால செத்து போன ஒரு பிஷப்புடைய ஆவி, பாவத்தில் விழுந்த ஒரு பிஷப். அந்த ஆவி இவளை பற்றி பிடித்து அழகான பிரசங்கம், குறி சொல்லுகிற ஆவிகள் அவளோடு சேர்ந்து கொண்டது. 100கணக்கான வஞ்சிக்கிற ஆவிகள் அவளை பிடித்தது. ஆகவே அவள் கள்ள தீர்க்கதரிசனம் உரைக்க ஆரம்பித்தாள். அவள் துரத்தின போது அந்த மகளுடைய கையில் ரத்தம் வழியவும் இல்லை, இந்த குறி சொல்லுகிற வார்த்தைகள் வரவும் இல்லை. அன்னையோடு அந்த ஆவி ரைட் போயிட்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை பிலிப்பி பட்டணத்துக்கு வரும்போது அங்கே குறி சொல்லுகிற ஒரு ஆவி அப்போஸ்தலனாகிய பவுலை பின்தொடர்ந்து கொண்டே வந்ததா. என்ன சொன்னது? இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். சாத்தான் சாட்சி கொடுக்குது, இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர். சில வேளையில் சாசு நம்ம ஓகோ ஆகோ நீதான் ஊழியக்காரன், தினகரன்ட்டு இல்லாத வரலாம் உனக்கு தான் இருக்கப்பா. இப்படிப்பட்ட வரம் இந்த பூமியில யாருக்குமே கிடையாது. உன்னை வானளாவை தூக்கி பாதாளத்தில் தள்ளிடுவான்.
சாத்தான் அப்படி புகழ்ச்சியான வார்த்தை சொன்ன உடனே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் அதுல மெய்மறங்கி சொக்கி போய் இருக்கவில்லை, அந்த ஆவியை கடிந்து கொண்டார்கள். அதன் விளைவாக அவர்கள் ஜெயிலில் போக வேண்டியதாக இருந்தது. திருப்பி ஜெயிலில் விழுந்து பவுலும் சீலாவும் இரவுல பாடின அதுக்கு ஆரம்பம் என்னென்றா, ஆவிகளை பார்த்து பகுத்துணர்கிற அந்த வரத்தினாலே எப்படி அந்த அசுத்த ஆவியை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள், ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். மெதுவாய் வாசிக்க போகிறேன். 10ஆம் வசனம், 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். சாத்தானுடைய வஞ்சகங்களை, விதவிதமான ஆவிகளை, யாரில் என்னென்ன விதமான ஆவிகள் இருந்து என்னென்ன விதமாய் கிரியை செய்கிறது என்பதை மீண்டும் வாசிக்கிறேன். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். 13ஆம் வசனம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளினாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 14ஆம் வசனம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனதால் அவைகளை அறியவும் மாட்டான். 15ஆம் வசனம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனினாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு போதிக்கிற தக்கதற்காக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவனுடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. ரொம்ப ஆழமான ஒரு வேத பகுதி, ரொம்ப ஆழமான ஒரு சத்தியத்தை அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக அறிகிறார். நம்முடைய தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆவியானவர் சகலவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அவருக்குள்ளே சகல அறிவுகளும் இருக்கிறது. அவருக்குள்ளே ஆவிகளை பார்த்துணர்கிற வல்லமை இருக்கிறது. அவருக்கு ஒளிப்படத்தில் உள்ள பொக்கிஷங்கள் அவர் அறிந்திருக்கிறார். மறைவிடத்தில் உள்ளவைகள் அவைகளுக்கு மறைவானது அல்ல. அவர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து தேவ ரகசியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆவிகளை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார். சில இடையில நீ ஜாக்கிரதையாயிரு, நீ எச்சரிக்கையாயிரு, இந்த ஆள் சரியான ஆள் அல்ல, அவருடைய நோக்கம் சரியானதல்ல, அவனை விட்டு விலகு. ஆண்டவர் அதை அருமையாய் வெளிப்படுத்தி கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 4 விதத்திலே நான் இதை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். அடுத்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆழமான ரகசியங்களை அடுத்த வாரம் நான் சொல்ல போறேன். ஏன்னா இது ஒரு முன்னுரையாய் இவ்வளவு சொன்னாதான் அடுத்த வாரத்தில் ஆவிகளை கண்டுபிடிக்க ஆண்டவர் வைத்திருக்கிற 6 விசேஷமான முறைகளை அடுத்த திங்கட்கிழமை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அவை என்ன மிஸ் பண்ணாலும் அடுத்த வார கிளாஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரி.
இன்றைக்கு 4 பகுதிகளாய் சொல்லுகிறேன். ஒன்று, பழைய ஏற்பாட்டிலே இந்த ஆவியின் வரங்கள் இருந்ததா? இரண்டாவது, இயேசுடைய வாழ்க்கையில அவர் எப்படி ஆவிகளை பகுத்துணர்ந்தார்? மூன்றாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஆவிகளை பகுத்துணர்ந்தார்? அப்போஸ்தலனாகிய பேதுரு எப்படி ஆவிகளை பகுத்துணர்ந்தார்? இந்த 4 காரியங்களை இன்றைக்கு நான் விசேஷமாய் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே சாத்தான் தேவ சமூகத்துக்கு முன்பாக வந்து நின்று யோபுவை பற்றி குற்றம் சாட்சி, நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறனால அவன் உம்மை பின்பற்றுகிறான், அந்த ஆசீர்வாதத்தை சற்று எடுத்து விட்டீர்கள் என்றால், நீர் அடைத்த வேலையை எடுத்துக்கொண்டு விட்டால் அவன் நிச்சயமாய் உம்மை விட்டு பின்வாங்குவான், உம்மை சபிப்பான், உடைய வழிகளே நிற்க மாட்டான். ஆண்டவர் சரி, நான் சவால், என்னுடைய பக்தன் நிற்பான். சாத்தான் எப்போதும் தேவனுடைய பிள்ளைகள் மேல் குற்றம் சாட்டுகிறவன், குறை கூறுகிறவன். சகரியா தீர்க்கதரிசியை குறித்து தேவ சமூகத்தில் அவன் போய் நின்று அவன் அழுக்கு வஸ்திரம் உடுத்தியிருந்ததை சூட்டி காண்பித்தவன். அவனிடத்திலிருந்து வருகிற ஒரு ஆவி பரிசுத்தவான்களை குற்றம் சுமத்துகிற ஒரு ஆவி. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்முடைய சகோதரர்கள் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவர். சிலர் எப்போ பார்த்தாலும் பேச்சில் மற்றவங்களை குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பாங்க. சாம் ஜோத்ரியா எப்போ பார்த்தாலும் கதை சொல்லியே டைமை வேஸ்ட் பண்ணிடுவார். அந்த ஊழியக்காரனா அவன் இப்படி, இவன் அப்படி, அவன் இப்படி. ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டு, இந்த குறை சொல்கிற ஸ்பிரிட்டு, முறுமுறுக்கிற ஸ்பிரிட் எல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அந்த சாத்தானிடம் தான் வருகிறது. யோபுவை பற்றி கோல் மூட்டி கொடுத்து கொண்டு இருந்தான், நார்தர் வேலை பார்த்து கொண்டு இருந்தான். அதனால இவனுக்கு அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ வியாதி, பிள்ளைகளை அவன் இழந்தான். அவனுடைய மனைவிக்கு ஆவிகளை பார்த்து உணர தெரியல. அவன் நினச்சிட்டா கர்த்தர் தான் சோதிக்கிறார் என்று. கர்த்தர் தான் இவ்வளத்துக்கு காரணம். 10 பிள்ளைகளையும் கொன்ன அந்த கொலையாளி ஆண்டவரை நீ தூஷித்து ஜீவனை விடக்கூடாதா? அதான் அவர் சொன்னார். யோபு பக்தன் என்ன சொன்னார்? நினைத்தார், கர்த்தர் தான் தன்னை சோதிக்கிறார். துயரத்தில் சொன்னார், நான் போகும் பாதை அவர் தான் அறிவார், அவர் என்னை சோதித்த பின்பு. கர்த்தர் தான் சோதிக்கிறார். அவங்களுக்கு சாத்தான் சோதிக்கிற தெரியல, சாத்தான் சோதிக்கிற தெரியல. யோபினுடைய நண்பர்கள் வந்தார்கள், 7 நாள் அவருக்கு முன்னால் உட்கார்ந்தாங்க. யோபும் பேசல, அவங்களும் பேசல. 7 நாள் அமைதியா உட்கார்ந்து இருந்தவங்க வாயை திறந்தாங்க. பாருங்க, நீ ஏதோ பெரிய பாவம் செய்தா, பாவத்தின் விளைவாகத்தான் இந்த தண்டனை, நெருப்பு இல்லாம போகையாது, நீ ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறா. அவங்களுக்கும் தெரியாது சாத்தான் இதுக்கு பின்னால இருக்கிறான் என்று. யாரும் ஜோமணிக்கு காரணம் என்னன்னு கேட்கவும் இல்லை. ஆனால் அவங்களால அறிய முடியல. அதே நேரத்தில் பழைய ஏற்பாட்டு அநேக பரிசுத்தவான்கள் இந்த ஆவிகளை பகுத்து உணர்ந்தாங்க. கேயாசி லஞ்சம் வாங்குறதுக்கு நாகமான் ரதம் பின்னால ஓடி அந்த ஆவியை பகுத்து உணர்ந்தார். தன்னுடைய ஆவியை கேயாசி ஆவியோடு சேர்த்து அனுப்பினார். நீ ஓடும்போது அந்த ரதத்துக்கு பின்னால ஓடும்போது என் ஆவி உன் கூட வரலையா, உன் உள்ளத்துல பேசலையா? இந்த பொருளாசைங்கிற ஆவி அவனை ஆட்டுவித்தது அவர் அழகாய் அறிந்து கொண்டார். அந்த ஆவி ஏவுகிறது. தாவீதை ஒரு வஞ்சிக்கிற ஆவி ஏவி ஜனங்களை தொகையிடும்படி ஏவினது. அவன் போய் ஜனங்களை எண்ண ஆரம்பித்தான். யோவா படைத்தலைவன், ஐயா அப்படி எண்ணக்கூடாது, கர்த்தர் ஆசீர்வதிப்பா, தன்னை ரொம்ப பெரிதாக்குவார், நீங்க தொகை எண்ணி ஆண்டவரை மட்டுப்படாதிருங்க, கொஞ்சம் பேராலானாலும் அநேகம் பேராலானாலும் ரட்சிக்க அவரால் முடியும். ஆனா அந்த சாத்தான் ஏவுதலுக்கு தாவீது இடம் கொடுத்தனால ஒரு பெரிய சங்காரம். இஸ்ரவேல் தேசத்தில் 70,000 பேர் அந்த வஞ்சனையினால அவங்க மரித்தார்கள். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
சிலருக்கு அந்த ஆவிகளை பகுத்து உணர்ந்தார்கள், சிலர்கள் பகுத்து உணராதனால தண்டனை அனுபவிக்க வேண்டியதாயிற்று. இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரி. ஒரு ஆளை பார்த்த உடனே எப்படிப்பட்ட ஆள், என்ன ஆவி கிரியை செய்கிறது, நாத்தான் வேலை அவர் பார்த்த உடனே சொன்னார். யோவான் 1:47 கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். கேட்கிற ஆண்டவரை நீ எப்படி அறிவீர்? நீ அத்தி மரத்து கீழே இருந்து தியானிச்சிட்டு இருந்தியே, அப்பவே உன்னுடைய ஆவியை நான் நிதானித்தேன். ஒரு மனிதனை குறித்து யாரும் அவருடைய நற்சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. யோவான் 2:25 சொல்லுகிறது, மனுஷருக்குள்ள இருக்கிறதை அவர் அறிந்திருந்தபடியால் எந்த மனுஷனையும் குறித்து அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதிருந்து உள்ளத்துள்ள ஆவியை அவர் அறிந்தார். பாருங்க, பேதுரு திடீர்னு ஒரு வெளிப்பாடு சொன்னார். பாருங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. மத்தேயு 16:17. ஆண்டவர் சந்தோஷப்பட்டு, பேதுருவே நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே அவருடைய ஆவியால உனக்கு அந்த வெளிப்பாட்டை தந்தார். கடவுள் தான் சொன்னார். அடுத்த நிமிஷம் அவனை அறியாமல் சாத்தான் உள்ளே போந்தார். ஒருவேளை ஆண்டவர் பாராட்டினால சபாஷ், வெரி குட், மற்றவங்களாம் எலியா எலிசா யோவான் சொல்லிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள அந்த வெளிப்பாட்டை எப்படி கொடுத்தாரப்பா. உடனே பேதுரு காலை தூக்கி விட்டு மற்ற சீஷெல்லாம் பார்த்து, உங்களுக்கெல்லாம் அந்த வெளிப்பாடா, எனக்கு தான் அந்த வெளிப்பாடு எண்ணி இருந்திருப்பார். அடுத்த நிமிஷம் சாத்தான் உள்ள போந்துட்டான். இயேசுவை தனியாக கூட்டு போய் அவரை கடிந்து கொண்டு, உமக்கு இந்த சிலுவை பாடு அதெல்லாம் உனக்கு நேரிடக்கூடாது, அவனை கடிந்து கொண்டார். இயேசு உடனே சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. எப்படி சாத்தானுக்குள்ள நுழைந்தான்? நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். அப்போதான் நீ சாத்தானுக்கு இடம் கொடுத்தாய். அவ்வளவு பெரிய அப்போஸ்தலனை 3 வருஷமா தாங்கூட இருக்கிற சீஷனை ஆண்டவர் உடனே கண்டு அப்பாலே போ சாத்தானே என்று சொன்ன. பேதுருவேன்னு சொல்லலை, சாத்தான் உள்ள பூந்ததை ஆண்டவர் பார்த்தார். அதுதான் ஆவிகளை பகுத்துணர்கிற வரம். சில ஆவியை பார்த்த உடனே மார்க்கு 9:25 சொல்லுகிறார், ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு போ, மறுபடியும் இவனுக்குள்ளே வரக்கூடாது என்று உனக்கு கட்டளையிடுகிறேன். மத்தேயு 12:25 குருட்டு ஆவியை பார்த்தார். குருட்டு ஆவியை துரத்தின போது கண்கள் திறக்கப்பட்டன. லூக்கா 13:16 ஒரு கூனியான ஸ்திரியை பார்த்தார். எல்லாரும் கூனி 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 அதைத்தான் பார்த்தார்கள். அவனால் அவளுக்குள்ளே ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி இருந்ததை இயேசு கண்டார். இயேசு என்ன கண்டார்? 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருக்கிற ஆபிரகாமின் குமாரத்தை. அந்த ஆவியை உடனே கண்டுபிடித்து விட்டார். எத்தனை வருஷமா கட்டி இருக்கிறது அதை சொல்லுகிறார். 1-2 நாள் அல்ல, 18 வருஷமா. இவள் யூத குலத்தில் பிறந்தவள் தான், இஸ்ரவேல் வம்சத்தில் வந்தவள் தான், இவள் ஆபிரகாமின் குமார்த்தி தான். ஆனால் சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வைத்திருக்கிற இவளை நான் விடுதலையாக்க இல்லையா? மற்றவங்கெல்லாம் கூனி 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 உலகத்தையே பார்த்துட்டு நடக்கிறா, தரையில் ஏதாவது காசு கிடக்குமான்னு பார்க்குறா, அப்படிதான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசுதான் கண்டுபிடித்தார், இல்லை, இது ஒரு கட்டு, பலவீனப்படுத்துகிற கட்டு, சாத்தானுடைய கட்டு. ஆவிகளை பகுத்து உணர்ந்த நம்முடைய ஆண்டவர். அதே போல லூக்கா 17:15 ஒரு பையனை பார்த்த உடனே தாப்பன் கூட்டிக் கொண்டு வருகிறார். ஒரு ஆவி அலக்களிக்கிறது, சில நேரம் தண்ணீரில் தீயிலும் தள்ளுகிறது. ஆண்டவர் அந்த ஆவியை கடிந்து கொண்டார். அவன் விடுதலையானான். சீஷர்லாம் வந்தாங்க, ஏன் எங்களால் துரத்த முடியல? அப்போ அந்த ஆவிகளுக்குள்ள பல வகைகள் இருக்கிறது, பல ஜாதிகள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் சுட்டி காண்பித்தார். எல்லாருக்குள்ள ஒரே அசுத்தாவி இருக்குல்ல, சிலருக்குள்ள அசுத்தாவி, சிலருக்குள்ள பிசாசு. எபேசியர் 6 துரைத்தனங்கள், அதிகாரங்கள்
வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகள், பலவிதமான ஆவிகள் இந்த வானமண்டலத்தில் மத்திய ஆகாயம் முழுவதும் வௌவால் போல எல்லாரும் கருமையான ஆவிகள் கிடக்கிறது. சாத்தான் அங்கே சிங்காசனம் அமைத்து ஒவ்வொரு ஆவிக்கும் கட்டளையிட்டு, இந்த ஆளை போய் விபச்சார ஆவியை பிடிச்சிக்க, வேசித்தன ஆவியை பிடிச்சிக்க, கொலவரி ஆவி உனக்குள்ள வரட்டும், அவன் தான் எல்லாம் கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறான். ஒவ்வொரு ஆவியை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தீயிலும் தண்ணியிலும் தள்ளுன ஆவியை பார்த்து சொல்றார், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலேயும் என்று மற்ற எவ்விதத்திலும் போகாது. இந்த பேய்களுக்குள்ள கூட ஜாதி இருக்கு, மனுஷருக்குள்ளதான் ஜாதின்னு வெட்டி மாடுறான். இந்த ஜாதி பிசாசு. ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, உங்களுக்கு எந்த ஊருன்ட்டு. அவர் கேட்கறதுலே ஏதோ ஒன்று உள்ள அர்த்தம் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சுது. நான் மெட்ராஸ்ன்னு சொன்னேன். மெட்ராஸ் தானே, திருநெல்வேலி இல்லைல்ல. நான் மெட்ராஸில் தான் இருக்கேன். என் பெஞ்சாதி மெட்ராஸு, என் மூத்த மகன் மெட்ராஸு, ரெண்டாவது மகன் மெட்ராஸு, மூணாம் மகன் மெட்ராஸு, மாமியார் மெட்ராஸு, மாமனார் மெட்ராஸு. ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டேன். இங்கெல்லாம் கொஞ்சம் திருநெல்வேலி ஆட்கள் இருக்கு, அந்த ஜாதிக்குன்னு வச்சு மற்ற ஜாதிக்க மதிக்க மாட்டாங்க. இவெல்லாம் கண்டம் பண்ணி ஒரு பிரசங்கம் பண்ணுங்க பிரதர். நான் சொன்னேன், இது பிரசங்கத்தால் போகிற பிசாசு இல்லை, இந்த ஜாதி பிசாசு. அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அது தேவராக இருந்தாலும், நாடாராக இருந்தாலும், ஐயராக இருந்தாலும், எங்கராக இருந்தாலும், இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலையும் ஜபத்தினாலையும் அன்றி மற்ற விதத்தில் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஜாதி தான், பரிசுத்த ஜாதி. பரலோகத்தில் ஒரே ஒரு ஜாதி தான். ஹல்லேலூயா. பரிசுத்தமான ராஜரீக ஆசாரிய கூட்டங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எஸ்எல்சி புக்கில் எங்கள் ஹெட்மாஸ்டர் கேட்டார், எஸ்எல்சி புக்கில் கம்பல்சரியாக என்ன காஸ்டன் போடணும். நான் சொன்னேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்தியன் கிறிஸ்டியன் போடுங்க, எந்த ஜாதி எனக்கு போடக்கூடாது. எல்லா ஜாதியிலும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க, எல்லாரையும் நான் நேசிக்கணும். சிறு வயதிலிருந்தே அந்த ஜாதி பிசாசு என்னை பிடிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ஜாதி பிசாசு ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே இல்லாமல் வேறு எந்த விதத்திலும் போகவே போகாது. ஆமென், ஹல்லேலூயா. சரி, இயேசுக்கு அந்த ஆவிக்குரிய பகுத்துணர்கிற வரம் இருந்தது. அதுபோல மூணாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல், முதல்ல சொன்ன பழைய ஏற்பாட்டில் அந்த வரம், இயேசு செயல்படுத்தின அந்த வரம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் அந்த ஆவிக்குரிய வரங்கள் இருந்தது. அப்போஸ்தலர் 13:11 ஒரு மாயவித்தைக்காரனை அவர் கண்டார். அவனுக்குள்ளே இருக்கிற ஆவிகளை கண்டார். சொல்லுகிறார், நீ நீதியை புரட்டுகிறவன், நியாயத்தை புரட்டுகிறவன், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. நீ இப்படி புரட்டுகிறனாலே உன்னுடைய பேர் எலிமா. சில காலம் நீ சூரியனை காணாமல் குருடாய் இருப்பாய். உடனே அந்தகாரம் அவன் மேல் விழுந்தது. அவன் கண் குருடாய் போனான், கண் தெரியாமல் போனான். இந்த ஆவிகளை பகுத்துணர்ந்தான். நேரமில்லை, சுருக்கமாய் சொல்லுகிறேன். பிலிப்பு பட்டணத்தில் இந்த குறி சொல்லுகிற ஆவியை கண்டார். அப்போஸ்தலர் 16:18 அந்த ஆவியை கடிந்து கொண்டார், அது விலகி ஓடினது. 1 தீமோத்தேயு 4:1-3 தன்னுடைய ஆவிக்குரிய உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது, கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்யும், மனசாட்சியில சூடுண்ட பொய்யர் எப்படி அந்த சூடுண்டு சில காரியங்களை போதிப்பார்கள், என்னென்ன போதிப்பார்கள், அவைகளெல்லாம் அழகாய் சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் ஆவிகளை பகுத்துணர வரத்தை அவ்வளவு தெளிவாய் எழுதினார். 4ஆவதாக பேதுருனுடைய வாழ்க்கையிலும் கூட ஆவிக்குரிய ஆவிகளை பகுத்துணர்கிற வரம் கிரியை செய்தது. அனனியா சப்பீரால் ரொம்ப நல்ல பிள்ளைகள் மாறி அவர் முன்னால் பெரிய பக்திமான் மாறி நடித்து கொண்டு வந்தார்கள்.
நேர கண்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பேதுரு கேட்டார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசித்தார். அனனியாவே, இவ்வளவுக்கு தானா விட்டீர்கள்? மறைத்து வைக்கிற ஆவி, பொய் சொல்லுகிற ஆவி. ஐயா, நாங்கள் இவ்வளவுக்கு வித்தோம், இவ்வளவு எங்களை குடும்பத்துக்காக செலவுக்காக வைத்து கொண்டு இருக்கிறோம், மீதி நாங்கள் கொண்டோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. நிலத்தை விற்கணும்னு பேதுரு சொல்லவும் இல்லை. தங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு மீதியை கொண்டு வந்து நடித்து கொண்டு முழுவதுமே கர்த்தருடைய பாத்தில் வைத்து அந்த பொய் சொன்ன ஆவியை கண்டுபிடித்தார், அந்த வஞ்சிக்கிற ஆவியை கண்டுபிடித்தார், மாய்மாலமாய் நடிக்கிற ஆவியை கண்டுபிடித்தார். ஆகவே அந்த இடத்துல அனனியா விழுந்து செத்தார். அவருடைய மனைவி கொஞ்ச நேரம் கழிச்சு சப்பிறார் வாரா. புருஷத்துக்கு ஏற்ற மனைவி, ஜாடிக்கு ஏற்ற மூடி வந்து புருஷன் சொன்னது மாதிரி அழகாய் ஒரு பொய்ய அவளும் விழுந்து மறிக்க வேண்டியதாயிற்று. இதனால சபையில ஒரு எழுப்புதல், சபையில ஒரு தேவ பயம். மனுஷனிடத்துல பொய் சொல்லாம பரிசுத்தாவி இடத்துல பொய் சொல்லுகிறோம் என்கிற உணர்வு எல்லாருடைய மனசாட்சியும் ஷார்ப்பாய் மாறினது. ஒரு பெரிய சுத்திகரிப்பு. ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் தேவாலயத்தை சுத்திகரித்தார். குருத்தோலை ஞாயிறில் 2வது தடவை சுத்திகரித்தார். அப்போஸ்தலர் காலத்தில் முதலாவது சுத்திகரிப்பு அனனியா சப்பிராள் மூலமாய் வந்தது. கர்த்தருடைய வருகைக்கு முன்பு பூர்ணராகும்படி ஒரு கடைசி சுத்திகரிப்பை ஆண்டவர் கொடுப்பார். அதிலே வஞ்சிக்கிற ஆவிகள் வெளிப்பட்டுவிடும், ஏமாற்றுகிற ஆவிகள் தப்ப முடியாது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தோக்குகிற காலமாய் இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவியின் வரங்கள் தேவை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவியின் வரங்கள் தேவை. ஆவிகளை பகுத்துணர்ந்து அந்த வரம் இருந்தால் யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது, வஞ்சிக்க முடியாது. கள்ள தீர்க்கதரிசிகள் உங்களுடைய கையை விட்டு தப்பி போக முடியாது. இந்த வரம் உங்களுக்கு தேவை. அடுத்த வாரம் எப்படி இயேசு கிறிஸ்து இதை கண்டுபிடிக்க வழி சொன்னார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்னென்ன சொன்னார். ஒரு மனிதனிடத்தில் கனி உண்டா, அதை கவனிங்கள். அவன் இயேசுவை மைமைப்படுத்துகிறானா, அதை கவனிங்கள். ஒரு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறினதா, அதை கவனிங்கள். அவன் இயேசுவை மைமைப்படுத்தினானா, அதை கவனிங்கள். அந்த தீர்க்க தரிசனம் அல்லது செய்தி உங்களுக்குள்ளே ஒரு விடுதலையை கொண்டு வந்ததா, அதை கவனிங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருக்கிறதினால் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனிடத்திலிருந்து வந்ததா என்று சோதித்தறியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.